ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மசாலாஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக ஆச்சி குழம்பு மசாலா தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக அரிசி மாவு, தேவைக்கு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி இந்த மீனை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள், அப்புறம் கொஞ்சம் ஆச்சி குழம்பு மசாலா தூள் போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவையும் மீனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். இப்போது நல்ல சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.